வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பயந்து போயிருக்க அம்மு காவேரியை பார்த்ததும் மனச்சிக்க காவேரியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆறுதலை குழந்தைய வருடி விடுறாங்க. விட்டு போகாதீங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்கிறத கேட்டு உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாமோ, நீ பயப்படாதடா, நாங்கள் தான் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. பக்கம் ராகவுக்கும் விஜய் எல்லாருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் சடனாக ஆல்ரெடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பார்த்தா அம்மு டாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே ஓடி போக, அம்மு உனக்கு ஒன்றும் இல்லைடா, நீ அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. டாடி நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் கேட்குறாங்க. கூட்டிகிட்டு வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்களை பற்றி குழந்தைகிட்ட கேட்டுட்ருக்காங்க. சரி அம்மு, நான் உன்னை கேட்குறேன், நீ எதுக்காக அவங்களோட வண்டியில் போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை மிஸ், அவங்க உங்கள் டேடி கூட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால தான் நான் அவங்க கூட போயிட்டேன். ஏன்னா நீங்களும் கிளம்பிட்டீங்கல்ல, கிட்ட மார்னிங் விடும்போதே நான் மிஸ் வீட்டுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் டேடியும் வரல, அதனால டாடி தான் கூட்டிகிட்டு வர சொன்னார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிளம்பிட்டேன் அப்படின்ற காரணத்தை சொல்கிறதும் உடனே காவேரி விஜய் 2 பேருமே மாறி மாறி ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. சொல்கிறது கேட்டு ரொம்பவே அப்செட்டான நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, சாரி அம்மா, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். உன்னை இந்நேரம் நான் மட்டும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா உன்னை யாரும் இப்படி கூட்டிகிட்டு போயிருந்துருக்க மாட்டாங்கல்ல, ஐ எம் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட சாரி கேட்க, பரவாயில்ல மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் அழகாக பேசுகிறாங்க. என்னை விட்டு நீங்கள் போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் கேட்க, சார் நான் உங்கள் வீட்டுக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. குழந்தை என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே பயந்து போய் இருக்கிறனால காவேரி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு குழந்தைக்கு சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தூங்க வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட்டே போயிட்டுருக்கு. பாத்தியா விஜய், இவ்வளோ நாள் கழித்து இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு நினைக்கிற? காவேரி வந்ததுக்கு அப்புறமா தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த விஷயத்தெல்லாம் விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசும் சொல்கிறாங்க. போதும் சித்தப்பா, எனக்கு எது நல்லதுன்னு கெட்டதுன்னு எனக்கு தெரியும். என்னோடய குழந்தைய பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு நிறையவே இருக்குது. இதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்மையாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் நிறையவே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்காக உங்களுக்கு நான் தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டுருக்காருங்க. இது கேட்ட அன்பரசு, என்னப்பா விஜய், நமக்குள்ளே எதுக்கு தேங்க்ஸு, என்னோடய பேத்தியை நான் காப்பாற்ற மாட்டேனா அப்படின்ற மாதிரி அவரும் சில வார்த்தைகள் சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் காவேரி மேலேருந்து வராங்க. சார், அம்மு தூங்க வச்சுட்டேன், அம்மு தூங்கிட்டா போல், நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மிஸ் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே மிஸ், இந்த டைமில் தனியாக எங்கே போகிறீங்க, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, நான் கூட்டிகிட்டு விடட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஃபஸ்ட்டு காவேரி யோசிக்க, அதுக்கப்புறம் ஓகே சார், நான் உங்கள் வண்டியிலே வரேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, நான் விட்டுட்டு வந்துடுறேன் சித்தி, அதுவரை அம்மாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிகிட்டு வண்டியில் அழைச்சிட்டு போகிறாங்க. வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா குழந்தைய நினச்சி ரொம்பவே கவலையாக இருக்குது சார், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, என்ன மிஸ், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி விஜயம் சொல்லிகிட்ருக்காங்க. இல்லை அது அப்படின்ற மாதிரி காவேரி இழுக்க, இல்லை மிஸ், நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நான் தான். என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, ஆரம்பத்தில் இருந்தே உங்ககிட்ட இருந்து நான் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டேன், இது எந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்தியிருக்கோம் அப்படின்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் இனிமேல் அந்த தவறு நடக்காது மிஸ் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, இல்லை சார், அப்படி நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல, சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதனால தான் நான் உங்ககிட்ட அப்படி நடந்துட்டேன் அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்கிறாங்க. இல்லை மிஸ், நான் பண்ணது பெரிய தப்பு தான், ஆனால் அதுக்காக குழந்தைகிட்ட அப்படி நடந்துக்காதீங்க மிஸ், ஏன்னா அவள் தாய் இல்லாமல் வளர்ந்த குழந்த, அவள் பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கா மிஸ், அதனால் இனிமேல் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன், அந்த விஷயத்துக்காக குழந்தை மேலே மட்டும் அன்பு காட்டாமல் இருந்துடாதீங்க. நம்ம வீட்டுக்கு வந்த பிறகும் சரி, கிளாஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றியே தான் அதிகமாக பேசிகிட்டு இருந்திருப்பா, அதனால தான் மிஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது சார், ஆனால் என்னோடய சூழ்நிலை அதை மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் இனிமேல் அந்த தவறு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் ட்ராப் பண்ணி விடுறாங்க. சாரதம்மா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, குழந்தை காணாமல் போன விஷயத்த நினச்சி. அதுக்கப்புறம் விஜயை பார்க்குறாங்க. குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவலை சொல்லிவிட்டு விஜயும் அங்கேருந்து கிளம்புறாங்க. தூங்கி எழுந்து நேரத்தெல்லாம் காவேரி மிஸ் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க குழந்தை. மறுநாளும் பார்த்திங்கன்னா அதே ஒரு பயத்தோடவே இருந்துகிட்ருக்காங்க. இதை பார்த்த விஜயால் தாங்கிக்கவே முடியல. அம்மு இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பரிதவிச்சு போகிறாரு விஜய். அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னொரு பக்கம் காவேரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்க தருணத்தில் சரி மிஸ்ஸை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. விஜயும் என்ன நினச்சாருன்னு தெரியல. இல்லை இப்போ கூப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அமைதியாகிடுறாங்க. போன காவேரி பார்த்திங்கன்னா காவேரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அம்மு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகியும் வராததுனால
என்ன அம்மு என்ன ஆப்சென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போயிருக்க குழந்தைகிட்ட எப்படி சொல்லி சமாதானப்படுத்துறதே வந்து தெரியல. காவேரி வந்து விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன காவேரி கால் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட கால் எடுத்து பேசுகிற தருணத்தில், சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னாச்சு அம்முக்கு, ஏன் எனக்கு ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை மிஸ், நேற்று இது மாதிரி ஆனதில் கொஞ்சம் ரொம்பவே பயந்து போயிருக்கா, அதனால தான் நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பலை அப்படின்ற மாதிரி விஜயம் சொல்ல, அப்படிங்களா, ஏதாவது உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை மிஸ், அவள் ரொம்ப பயந்து போனதுனால ஒரு மாதிரியாக இருக்கா, அதனால தான் சரி இன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. சரி ஓகே சார், நான் அப்புறமா வந்து நான் அம்மாவை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து பேசிட்டு வந்து வைக்கிறாங்க. பேசிட்டு வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அம்மோட ஞாபகமாகவே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்கள அறியாமலே பார்த்திங்கன்னா அம்மோட நினப்புலேயே வந்து சுற்றிட்டுருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து கேள்வியும் கேட்டுக்கிறாங்க. ஏன் அம்முக்கு இப்படி ஆனதும் நம்ம மனசு ஏன் இப்படி தவிச்சிட்ருக்கு, உடனே வந்து குழந்தைய பார்க்கணும் போல் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படிலாம் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே வந்து கேள்வி எழும்புது. என்னடா வீட்டுக்கு போவோம், குழந்தைய போய் பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோடவே இருக்காங்க காவேரி. இன்னொரு பக்கம் நடந்த விஷயங்களை பற்றி சாரதாம்மா கிட்ட சொல்லவும், காவேரி நீ போய் குழந்தைய போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரியை பார்த்ததும் நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்க, விடவே இல்லை, நீங்கள் வந்துட்டீங்களா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அப்படியே அணைச்சபடியே இருக்காங்க. என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் என்னை விட்டு போயிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த உருகி உருகி காவேரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாவும் அக்கறையாகவும் பேசுகிறத நினச்சி ரொம்பவே அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க நம்ம காவேரி. அவங்கள மாரியே பார்த்திங்கன்னா அந்த குழந்தை மேலே இணை பிரியாத ஒரு பாசம் வந்து ஏற்படுது. அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய தடவை அந்த கேள்வி வந்து கேட்டுக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆனதுக்கப்புறமா ஏன் மனசு தவிக்குது, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்ருக்காங்க. குழந்தையோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்ட நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க, காவேரி விட்டு விலகி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பொறுத்த வரைக்கும் தாங்க காவேரி அவங்களோட ஒய்ஃபு, ஆனால் காவேரியை பொறுத்த வரைக்கும் விஜய் யாரோ ஒரு மனுஷன் தானே. ஏற்ற மாதிரி விஜயும் வந்து காவேரி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிற மாதிரி இருக்கார். ஏன்னா இதனால் வந்து அவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் வந்து கெட்டு போயிடக்கூடாது. இத்தனை வருஷம் கழித்து தன்னோட அம்மாவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் தன்னோட அம்மாவோட சேர்ந்து வாழற ஒரு பாக்கியம் வந்து தன்னோட குழந்தைக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேலாவது நம்ம ரொம்ப ஓவராக அவங்கக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. விஜய் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால நம்ம காவேரியோட வாழ்க்கை வந்து பாதிப்படையுதா, அதாவது இதுக்கப்புறமாவது விஜயோட அருமை வந்து புரிய வருதா, ஒருத்தர் வந்து விலகி போகும்போது தான் அவங்களோட அருமை வந்து தெரிய வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே வந்து காவேரி விஷயத்துலையும் வந்து நடக்குதா, விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போனதுக்கப்புறமாவது விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாங்களா, அதுக்கப்புறம் விஜய் மேலே காதல் ஏற்படுதா, அதுக்கப்புறம் விஜய் இவங்க 2 பேருக்கும் வந்து கல்யாணம் வந்து ஏற்படுதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.